This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பலர் மயக்கம் அடைந்த போதும் விஜய் தொடர்ந்து பேசியது ஏன்? தாவேகா தலைவரிடம் சரமாரி கேள்வி. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் ஆகியோருடன் கடுமையான கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. முக்கியமாக நேற்று தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மலா குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்டோரிடம் கடந்த 10 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் நடத்தினர். ஆனால் இவ்வளவு நேரம் விசாரணை நடத்தியும் கூட அது நிறைவு பெறவில்லை. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் இன்றும் விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த அளவில் வழக்கில் சிபிஐ தீவிரம் காட்டி வருகிறது. இன்று சிபிஐ விசாரணையில் பின் வரும் கேள்விகள் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி கரூர் கூட்டத்தில் பங்கேற்ற தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து வந்தார்கள், சென்னையில் இருந்து நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜயின் பயண திட்டத்தை வகுத்தது யார்? செப்டம்பர் 27 அன்று மதியம் 3 மணிக்கு கூட்டம் நடக்க திட்டமிட்டிருந்தும் நண்பகல் 12 மணிக்கு பேசுவதாக அறிவிக்க சொன்னது யார்? விஜய் பேசிக் கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வந்தபோது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா? கூட்டத்தில் மயக்கம் அடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார்? கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்தில் கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா? காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்கு பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யார்? நண்பகல் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன? தொண்டர்களின் வருகையையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் யார்? கூட்டத்தை பெரிதாக கட்ட வேண்டும் என்பதற்காக தனது தாமதம் திட்டமிட்டதா உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. சிபிஐ விசாரணையின் போது நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த அதே பதில்களை அளித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. தாவேகா தரப்பு எதிர்பார்த்ததை விட அதில் சிபிஐ கடுமை காட்டி வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் வழக்கில் கடுமையான போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். இதற்கு சில பெரிய அரசியல் வழக்குகள், நாட்டை உலுக்கிய வழக்குகளில் காட்டிய அதே கடுமையான போக்கை இந்த வழக்கிலும் சிபிஐ கடைபிடிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிபிஐ வசம் போனால் வழக்கு அப்படியே முழுகிவிடும், பொறுமையாகவே நகரும் என்று சிலர் வாதங்களை வைத்தனர். ஆனால் எதிர்பாராத வண்ணம் இந்த முறை சிபிஐ மிக சீரியஸ் முறையை இந்த வழக்கில் கடைபிடித்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.